என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பிரபு இவரை வழிபடுறீங்களா, இவர் யாருன்னு கேட்டிருந்தீங்க. இவர்தான் கிரிகோவர்தன் மகாராஜ். கோவர்தன ஷீலை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 5000 வருடத்துக்கு முன்னே கோவர்தன அந்த மலையை தூக்குனார். அந்த கோவர்தனை மலையில இருக்கிற ஷீலை தான் இந்த கோவர்தன ஷீலான்னு சொல்லுவோம். இந்த கோவர்தனமும் கிருஷ்ணரும் வேறு இல்லை. கோவர்தனா சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரோட உடலாக தென்படுறனாலே அந்த கோவர்தனத்தில் இருக்கிற இந்த ஷீலைகளை நம்ம சாக்ஷாத் கிருஷ்ணராக வழிபடுவோம். இன்னைக்கு கூட விருந்தாவனத்துக்கு போனா ஆயிரக்கணக்கான மக்கள்கள் கோவர்தனை மலையை வலம் வருவார்கள். அந்த மலை அற்புதமான மலை. இந்த கோவர்தன மலைதான் பக்தர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் ஒரு அற்புத மலை. கண்ணன் பக்தர்களை ரக்ஷம் பண்றதுக்காக அந்த கோவர்தனை மலையை 7 நாள் 7 ராத்திரி ஒரு கஷ்டம் இல்லாம ஒரு சுலபமாக ஒரு குழந்தை எப்படி சுலபமாக ஒரு தர்ப்பம்புல்லை தூக்குமோ அந்த மாதிரி கண்ணன் அந்த மலையை தூக்கி கொண்டு நின்றான். அந்த கண்ணன் திருக்கைகள் பட்ட அந்த மலைதான் இந்த கோவர்தனா. அந்த கோவர்தனை ஷீலை தான் நம்ம இப்ப வழிபாடு பண்ணி கொண்டு இருக்கிறோம். 5000 வருடத்துக்கு முன்னே கண்ணன் கையாலே தொட்டப்பட்ட கோவர்தன மலையை அந்த பூஜையை தான் நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அங்க நம்மளும் கோவர்தனத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். சதாவாக எப்பொழுதும் கண்ணனோட ஸ்மரணத்தில் இருக்க வேண்டும். எனக்கு எப்பொழுதும் கோவர்தனா, எப்படி கண்ணன் உன்னை தூக்கி விருந்தாவன் மக்களை ரக்ஷம் பண்ணானா, என்னையும் ரக்ஷம் பண்ணு. ஹரே கிருஷ்ணா.